இதில் ஸ்ரீமத் பகவத்கீதை வருவதினால் ஒரு மங்கள ஸ்லோகம் கீதைக்கு சொல்லுவது உண்டு. ரொம்ப அழகான ஸ்லோகம், நிறைய பேர் கேட்டிருக்கலாம், கேட்காமலையும் இருந்திருக்கலாம். அது என்ன ஸ்லோகம்னு சொல்லிடுறேன். பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தார நீலோத்பலா ஷல்யக்ராஹவதி கிருபேண வஹனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகர துர்யோதனாவர்த்தினி சோத்தீர்ண கலு பாண்டவைரண நதி கைவர்த்தக கேசவா. ரொம்ப அழகான ஸ்லோகம், பிராச்சீன ஸ்லோகம். பஞ்சபாண்டவாள் திரௌபதியோடு சேர்ந்து ஒரு நதியை கடக்கணும் நினைக்கிறாளாம். இந்த நதியின் ஒரு கரையில் இருக்கா, இக்கரையிலிருந்து அக்கறை செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை அவா எழுகின்றது. அப்போ படகும் வந்துடுத்து போகணும். ஆனால் போகணும் நினைச்சா எப்பேற்பட்ட நதிங்கிறார். பீஷ்ம துரோண தடா. ஒரு பக்கம் பீஷ்மருங்கிற கரையா, இன்னொரு பக்கம் துரோணருங்கிற கரையா. ரெண்டும் மகத்தான ஆச்சாரியர்கள், நல்ல வலிமை பெற்றவர்கள். அவர்கள் என்ன வலிமை பெற்றிருந்து பாண்டவர்களுக்கு நல்லதே நினைத்தாலும் சண்டை போட வேண்டிய இருந்தது கௌரவாள் பக்கம்தான். அதனால் அந்த நதிக்கு ரெண்டு கரையில் பீஷ்மர் கரையே, ஒன்று பீஷ்மர் ஒன்று துரோணர். பீஷ்ம துரோண தடா ஜயத்ரத ஜலா. அதில் ஓடக்கூடிய நதி எதுனா ஜெயத்ரதன், துஷலையினுடைய ஆத்துக்காரர். நீங்கள் மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கலாம். அதில் துஷலையின் ஆத்துக்காரரை கொஞ்சம் மானபங்கப்படுத்தி விட்றா. ஏன்னா அவன் திரௌபதியை கடத்தணும்னு நினைக்கிறான் வனப்பர்வால. திரௌபதி வாஸ் த மோஸ்ட் கிட்னாப்ட் அந்த காலத்தில். அவளை கடத்தணும்னு நினச்சான். கடத்தணும்னு நினச்ச போது பீமனும் அர்ஜுனனும் போய் மீட்டுன்னு வந்துடுறா திரௌபதியை. அப்போ யுதிஷ்டிரன் கேட்குறார், இவளை கடத்தணும்னு நினைச்சது யார்? யார் கடத்தின்னு போனா? அது ஒன்றுமே இல்லை, நம்மாத்து மாப்பிள்ளை தான், துஷலையுடைய ஆத்துக்காரர் ஜெயத்ரதன் கடத்தணும்னு நினைச்சார். சரி, ஜெயத்ரதனை கூட்டுன்னு வந்தா. ஜெயத்ரதனை கூட்டுன்னு வந்தோடனே அந்த காலத்தில் அது ஏதோ ஒரு ஆர்டிகல் 54F 92B as per that we have to kill him அப்படின்ட்டா. அப்போது திரௌபதி இன்டர்வியூன் பண்ணா, நம்மாத்து பொண்ணு விதவையாரத்துக்கு நம்மளே காரணமாயிடுவோம், அதனால் சிரஸ்சேதனம் வேண்டாம், ஆனால் சிரஸ்சேதனம் பண்ணணும்னுட்டா. தலையை வெட்டக்கூடாது, ஆனால் வெட்டணும்னா. இது இப்படி கேட்டால் இப்படி வெட்டக்கூடாது, வெட்டணும்னா எப்படி? அப்போது சிகை, எவன் ஒருவன் சிகை வைத்துள்ளானோ, நம்ம தமிழ் சாதாரண நடைமுறையில் குடுமின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிகைங்கிற குடுமியை அறுத்துட்டா தலையை வெட்டினத்துக்கு சமமாம். அதனால் இவனுக்கு என்ன பண்ணிடுறா, நிறைய முடியை வெட்டிட்டோ 5 குடுமிகள் வைக்கிறா, ஒரு புது விதமான ஹேர் கட் பண்ணி அனுப்புகிறா. இது ஜெயத்ரதனுக்கு ரொம்ப வருத்தமாகி அவன் நிறைய வரங்கள்லாம் வாங்கிண்டு பஞ்சபாண்டவாளில் அர்ஜுனனை தவிர்த்து 4 பேரை ஒரு நாள் தடையாக இருக்கலாம்னு சொல்லி எந்த நாள் அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ள பிரவேசம் பண்றானோ பாக்கி 4 பாண்டவாளை அபிமன்யுக்கு உறுதுணையாக இல்லாமல் தடுத்தது ஜெயத்ரதன். அதனால ஜெயத்ரத ஜலா. ஓடக்கூடிய நதியின் 2 கரையில் ஒன்று பீஷ்மர் ஒன்று துரோணர். பிரவகிக்கக்கூடிய நதியானது ஜெயத்ரதன். காந்தார நீலோத்பலா. என்ன அழகான ஸ்லோகம் பாருங்க. அந்த நதியில் ஓரமாக கொஞ்சம் குழம்பின்னு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ப்ளூ லோட்டஸ் ஒன்று இருக்கும், அட்ராக்டிவ் டு த ஐஸ். அதுதான் காந்தார நீலோத்பலா. சகுனிங்கிறவன். ஏன்னா நீங்கள் மகாபாரதம் முழுக்க பார்த்தீங்கன்னா சகுனி பேசுவதை பார்த்தால் அவ்வளோ நல்லவனாக பேசுவான், ஆனால் எல்லா திருட்டுத்தன புத்தியெல்லாம் அவனுக்கு தான். பேசும்போது அவ்வளோ நன்னா பேசுவான். காந்தார நீலோத்பலா. ஏன்னா பீப்புள் வில் கெட் அட்ராக்டட். பாருங்க, காந்தார நீலோத்பலா. ஷல்ய கிராகவதி. ஷல்யன் அதாவது நகுல சகதேவாளுடைய சொந்த மாமா, மாத்துலர். அவ நகுல சகதேவாள் பக்கம் தான் சண்டை போட்டிருக்கணும், ஆனால் போடலை. அந்த கதாபாகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா பஞ்சபாண்டவாள் அவளுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நிறைய ராஜாக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்டா, நீ அலையன்ஸில் சேர்றியான்னுட்டு. அதில் ரொம்ப பேர் சேரல. 11 அக்ஷவினி சைன்யம் கௌரவாள் பக்கம்தான். அதில் சீன தேசத்து சைன்யமும் வந்ததுன்னு உத்தியோக பரவாயில்ல எடுக்கிறார். சைனா ஆர்மி ஹெல்ப் பண்ணித்துன்னு வியாசர் சீனாம்னு ஒரு வார்த்தை போடுறார் அந்த இடத்துல. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பஞ்சபாண்டவாளுக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லை. சப்போர்ட் இல்லாத சமயத்தில் நகுல சகதேவாள் என்ன பண்ணுறா,
எங்கள் மாமா மத்திரதேசத்தில் ஷல்யன் இருக்கார், அவரை கூட்டுடுறோம், அவர் பெரிய சைன்யம் வச்சிருக்கார், வருவார்னு சொல்லிட்டு கூட்டுடுறா. அவளுக்கு ஏதோ கபூத்தர் ஜான்னு ஏதோ பறவை மூலமாக கூட்டான்னு வச்சுங்கோ. அவள் இப்போ வந்துட்டு இருக்கார். வரும்போது என்ன எடுத்து இந்த சைன்யத்துக்கெல்லாம் ஒரே பசி எடுத்துடுத்து. அந்த சைன்யம் மட்டும் ஈசிஆர் வழியாக வந்திருந்தால் ஷார்ட்டுண்டே போயிருக்கோம். அந்த சைன்யம் வேறு வழியாக வந்துடுத்து, அதுக்கு சாப்பிட்றதுக்கு இடமே இல்லை. அப்போது ஷல்யன் கிட்ட சொன்னால், எங்களுக்கு ஒரே பசி எடுக்கிறது, நாங்கள் எங்கே சாப்பிட்றதுன்னா. அவள் என்ன திடீர்னு பார்த்தா போஜனாலை அப்படின்னு போட்டிருக்கு, ஏதோ ஒரு ஹோட்டல். சரி, ஒரு ஹோட்டல் உள்ளே போய் எல்லாருக்கும் ஒரு தாலி எல்லாம் கொடுத்து, தால் பாட்டி சுர்மா, அது என்னெல்லாம் வடதேசத்தில் என்னெல்லாம் தளிகை பண்ணுவாளோ எல்லாத்தையும் பரிமாறி விட்டா. பரிமாறினவா ஒருத்தரும் தன்னுடைய முகத்தை காமிக்கலை, எல்லாம் மாஸ்க்டாக இருக்கா. இத்தனைக்கும் அப்போ அந்த மகாமாரிலாம் இல்லை, ஆனாலும் அது மூக்கு வாயெல்லாம் மூடிட்டு பரிமாறின்றதா. கண்ணு மட்டும் தெரியுது, அதே கண்கள் அது மட்டும்தான் தெரியுது. சரி, அதனால் பரிமாறி விட்டா. பரிமாறி முடித்த உடனே அதுக்குன்னு நீங்கள் இப்போல்லாம் என்னென்னா, நீங்கள் கையை கூட அலம்பிக்க வேண்டாம். அவளே கொஞ்சம் சீதன வெள்ளாட்டி வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஜலம் எடுத்துன்னு வருவார், உட்காந்த இடத்துலையும் நீங்கள் கை அலம்பிட்டு ஆச்சாரமாக கிளம்பிடலாம். அதனால் வந்தவர் வந்து அந்த ஃபிங்கர் பவுல்லாம் எடுத்துன்னு வந்தார், எல்லோரும் கை அலம்பிட்டா. கிளம்பும்போது ஷல்யன் கேட்டார், நீங்கள் இவ்வளோ நன்னா எங்களுக்கு பரிமாறினேளே, இவ்வளோ விருந்தோம்பல் பண்ணேளே, ப்ளீஸ் ஷோ அஸ் யுவர் ஃபேஸஸ். எல்லோரும் அவள் மாஸ்கை ரிமூவ் பண்ணால், ஒன்று துரியோதனன், ஒன்று துஷாசனன், இந்த மாதிரி ஆட்கள். அப்போது ஷல்யனுக்கு பயம் வந்துடுது. ஏன்னா யுத்த களத்தில் எதிராளியாத்தில் ஷாட்டுட்டானா அவா பக்கம்தான் சண்டை பண்ணும். உடனே வந்து நகுல சகதேவாளுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டான், இந்த ஷல்யன் பண்ணிவிட்டான், பச்சோ முஜே மாஃப் கீஜியே. அவள் ஹிந்தியில் பேசிப்பா. அதனால் பச்சோ முஜே மாஃப் கீஜியே, நான் வந்து இப்போது கௌரவாள் பக்கம்தான் சண்டை போடணும். உடனே நகுல சகதேவாளுக்கு துக்கம், என்ன மாமா இப்படி பண்ணிவிட்டே, இப்படி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது மாமா, என்ன இருந்தாலும் தப்பு மாமா அப்படின்னு அவள் வந்து சொல்லிட்டு, வி ஆர் கோயிங் டு பிளாக் யூனா. உடனே கிருஷ்ணர் வந்தார், இந்த மாதிரிலாம் பிளாக் பண்ணப்படாது என்ன கேட்காம, எப்போவுமே ஷல்யா உன்னுடைய மொபைல் டேட்டாவை ஆனாக வச்சுக்கோ, நான் ஏதாவது மெசேஜ் அனுப்புவேன், அதை அப்படியே நீ ஃபாலோ பண்ணணும், அவள் பக்கம் சண்டை போட்டாலும் நீ இந்த ஃபாலோ பண்ணணும். அதனால தான் கிருஷ்ணர் என்ன பண்ணார், கர்ணனுக்கு எப்போவுமே கர்ணனுக்கு பொறாமை, அர்ஜுனுக்கு என்ன கிடைக்கிறதோ அது தனக்கும் கிடைக்கணும். முழு யுத்த களத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தன்னை விட ஓவர் குவாலிஃபைடாக ஒரு டிரைவர். மீடியாலாம் டிரைவர்கிட்ட தான் வந்து நன்னா பேசிக்கோ. ஏன்னா பார்த்த சாரதி தான், அவர் கிருஷ்ணர் தானே, அவர்கிட்ட தான் வந்து பேசிக்கோ. சார்மிங், வெரி ஹேண்ட்ஸம், எல்லாம் கிருஷ்ணர் தான். கர்ணனுக்கும் தன்னுடைய டிரைவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு ஆசை. ஷல்யனை கூப்பிடணும்னு நினச்சான். அஸ்வத்தாம விகரண கோர மகரா, அந்த நதியை கடக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய முதலைகளாக இருந்தது அஸ்வத்தாமா விகர்ணன் போன்ற மகாரதிகள். அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா துரியோதனாவர்த்தினி, அந்த முதலைகளுக்கெல்லாம் தலைமை பீட்டத்தில் இருக்கக்கூடியவன் துரியோதனன் என்கின்ற முதலை. அப்போ பீஷ்மரும் துரோணரும் தடாகங்கள், அதாவது வந்து பேங்க்ஸு, அதில் ஓடக்கூடிய நதியானது ஜெயத்ரதன், அதில் கண்ணை மயக்கக்கூடிய அளவுக்கு பூத்திருக்கக்கூடிய புஷ்பமானது காந்தார தேசத்தை சார்ந்த சகுனி. இப்படி முதலைகள் துரியோதனன் விகர்ணன் போன்றவர்கள் இருக்கும்போது பாண்டவர்கள் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு எப்படி போனான்னு கேட்கறது. அதுக்கு சொல்றது, சோத்தீர்ணா கலு பாண்டவை ரணநதி கைவர்த்தகா கேசவஹா. ஏன்னா அந்த படகோட்டிக்கு கேசவன் நாராயணன்னு பேரு. அந்த கேசவன் கிருஷ்ணன் படகோட்டியாக இருந்ததுனால என்ன தடைகள் இருந்தாலும் பாண்டவாளை இந்த கரையிலேருந்து அக்கறைக்கு கொண்டு சேர்த்துட்டார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அப்பேற்பட்ட கண்ணனுடைய வைபவத்தை எங்கிருந்து பார்க்கலாம் என்றால், வசுதேவருங்கிற ஆனக துந்துபி, அவருக்கு பேர் ஆனக துந்துபின்னு பேர் வசுதேவருக்கு. அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவா எழும்போது தேவகியை கல்யாணம் பண்ணிக்கிறார். தேவகியை கல்யாணம் பண்ணிவிட்டு தேவகியுடைய ரொம்ப க்ளோஸ் பிரதர், அவனுக்கு கம்சன்னு பேர், ஊருக்கே பொல்லாதவன், ஆனால் தன்னுடைய தங்கைன்னு பார்த்துட்டா அவனுக்கு மிட்டாய் வாங்கலாம், கைவீசு கைவீசம்மா கைவீசுன்னு ஒரே பாசமலர். அதனால் அவன் வந்து தன்னுடைய ரதத்தை நான் உனக்கு ஓட்டி செல்வேன், ஐ ஷல் பி த ஷாஃபர், ஐ ஷல் டிரைவ் திஸ் chariot for you and take the bride and the groom together on the streets of Mathuraன்னு சொல்லிட்டு ஓட்ட ஆரம்பித்தான். ஓட்ட ஆரம்பிக்கும் போது பின்னாடி வசுதேவர் தேவகி இருந்துருக்கா, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபைன், அப்படியே மெதுவாக ஓடிட்டு இருக்கு வண்டி. அப்போது ஒரு அஷரீரி வாக் கேட்டுதுன்னு சொல்கிறான். அந்த அஷரீரி வாக் சொல்லித்தான் முட்டாள் ஆரம்பிக்கும் போதே என்ன மங்களகரமாக ஆரம்பிக்கிறது பாருங்க, முட்டாள் அப்படின்ட்டு. கம்சன் மட்டும் திரும்பி பார்க்குறான், அதாவது அந்தராத்மாவுக்கு தெரிகிறது தான் யாருன்னுட்டு.
அதனால் அவன் திரும்பி பார்த்தான். என்ன சொல்கிறதுன்னு பார்த்தா, முட்டாள், நீ யாரை ரதத்தில் சுமந்து கொண்டு செல்கின்றாயோ அவளுடைய 8வது கர்ப்பமே உன்னுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கும் ராஜா அப்படின்னு சொன்னோடனே, இத்தனை நாழி முட்டாய் வாங்கலாம், கைவீசு கைவீசம்மா கைவீசு இதெல்லாம் சொல்லின்னு போனான். இப்போ உடனே தன்னுடைய அறையிலிருந்து வாளை எடுத்து அவள் கூந்தலை பிடித்திழுத்து வெட்டணும்னு போயிட்டான். இப்போ அடியேன் வசுதேவர் இடத்துல இருந்திருந்தேன்னா நான் ஓடி போயிட்டுருப்பேன். இந்த கிரைம் சீனில் என்ன ஆகிடும்னா, அப்புறம் சிபிஐ நம்மளை கூப்பிட்டு அந்த வெள்ளை சாக் பீஸ் எல்லாம் போட்டு, நீ தானே பார்த்தா, இவர் தானே கொன்றார், உன் கண்களால் பார்த்தா, இதெல்லாம் கேட்பா. நமக்கு வம்பே வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டுருப்பேன். இப்போ வசுதேவர் உபதேசம் பண்ணுறார் பாருங்க. விரஜம் ஸ்திஷ்டன் பதைகேன யதைவேகேன கச்சதி யதா திருணஜலு கைவம் தேஹி கர்ம கதிம் கதஹ. கம்சா, உனக்கு கோபம் வருது சகஜம்தான். உன் மரண காரணம் உன் தங்கையோட குழந்தைன்னு சொல்லிட்டா கோபம் தான் வரும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்போ தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், 8வது குழந்தைன்னு சொல்லியிருக்கு. நாங்கள் ஒரு வேளை ஃபேமிலி பிளானிங்கில் நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு இருவர், அந்த மாதிரி ஏதாவது நிறுத்திட்டோம்னா 8வது கர்ப்பமெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போகிற? அதுக்காக உன்னுடைய ஆசை மிகுந்த தங்கையை வெட்டுவதா? அதுக்கு மேலே உபதேசம் பண்ணுறார். ஏண்டா சார், கேட்டுக்குங்க சார், என்னன்னா நீ யாரை வெட்ட போறியோ அந்த தங்கை உன்னோடு கூட பிறந்தவள். அந்த குழந்தையை நீ வளர்க்குற விதத்தில் வளர்த்தியான அந்த குழந்தை ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஒன்றும், கம்சா, நீ எவ்வளவு தவிர்க்கணும் நினைச்சாலும் முடியாது மரணத்தை. பிறந்தவன் மரித்தே தீர வேண்டும். வேதம் நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேனும் பாதி உறங்கி போகும் நிம்மயி 15 பேதை பாலகன் என்பதாகும் பிணிப்பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அருளானேன்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய பாசுரம். வேதம் நூலு பிராயம் 100, வேதம் ஓதக்கூடிய பிராயம் 100. நீயும் நானும் போக வேண்டியது தான். என்னைக்கு போக போகிறோம் நமக்கு தெரியல. அந்த ஷரீரத்தை விட்டு ஆத்மா செல்லும்போது சார், ஞாபகம் வச்சுக்கோ, அந்த ஷரீரத்தை விட்டு ஆத்மா போகும்போது ஒரு புழு ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலைக்கு போகிற மாதிரி. When a worm starts crawling from one leaf to the other, it is as simple as how life is. இந்த ஆத்மா இந்த ஷரீரத்திலேருந்து இன்னொரு ஷரீரத்துக்கு போகிறது, அவ்வளவுதான். அதனால நீ மரணத்தை கண்டு பயப்பட வேண்டாம் சார். அந்த கம்சன் கேட்டான், யார் அந்த சார்? இல்லையா, அவர் கேட்குறார், யார் அந்த சார்? அவர் எல்லாம் அப்டேட்டாக இருக்கார் நியூஸை பார்த்துட்டு. அதனால விரஜம் ஸ்திஷ்டன் பதைகேன யதைவேகேன கச்சதி யதா திருணஜலு கைவம் தேஹி கர்ம கதிம் கதஹா. இதை வைகுண்டத்தில் பெருமாள் பார்த்துந்தாரா? ஏன்னா வைகுண்டத்தில் பெருமாள் பூமிக்கு சொல்லிட்டார், கவலைப்படாதே, ரொம்ப நிறைய பேர் ஆன்டை சோஷியல் ஃபோர்ஸஸ்லாம் நிறைய இருக்குது, அவளெல்லாம் முடிப்பதற்கு பரித்ராணாய சாதுனாம் நாம் அவதரிப்போம். இப்போ அவர் சூஸ் பண்ணணும் யார் அப்பா அம்மானுட்டு. இப்போது வெட்டணும்னு போன கம்சன் கிட்ட வசுதேவர் எவ்வளோ பொறுமையாக உபதேசம் பண்ணுறார் பாருங்க. இதை பார்ப்பா, ஷரீரம் வேறு ஆத்மா வேறு, ஆத்மா என்பது ஷரீரத்திலிருந்து போகி செல்லும். பார்த்தார் பெருமாள், என்னமா காமன் கம்போஸ்டாக இருக்கார். இவர் தான் எங்கள் அப்பாவாக இருக்கணும். ஏன்னா பிற்காலத்தில் குருக்ஷேத்திர பூமியில் அர்ஜுனனுக்கும் இதே குழப்பம்தான் வருது. எதிர்க்க இருக்கிறது அம்மாஞ்சி அத்தங்கா அத்திம்பேர் ஆச்சாரியாலாம் நின்றுருக்கா. அவர்கள் உடம்பில் ஓடும் ரத்தமும் என் உடம்பில் ஓடும் ரத்தமும் ஒன்றல்லவா. அதுக்குன்னு ஒரு குரல் இருக்கு இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு. அந்த மாதிரிலாம் அவள் உடம்பு ரத்த சொந்தக்காரா தானே, அவளை போய் நான் கொண்டு விடலாமா, இப்படிலாம் சிந்தனம் வருது அர்ஜுனனுக்கு. அதனால தான் கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறான், அந்த ரதம் ஸ்தாபைய, ரதத்தை கொண்டு நடுவில் நிறுத்துங்கிறான். அப்புறம் நிறைய கேள்விகள் வந்த உடனே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், கவலைப்படாதப்பா, டோன்ட் வரி, ஆத்மா வேறு ஷரீரம் வேறு, ஆத்மா நித்தியம் ஷரீரம் அநித்தியம். இந்த ஆத்மா பரமாத்மாவை அடைவதற்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் செய்ய வேண்டும். எங்கே இந்த உபதேசம் யோசிச்சு பாருங்க. ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் உபதேசம் நடந்தாலும் தேவையில்லைன்னா குழு 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 குழுன்னு இருக்குது. எல்லாரும் அப்படியே கும்பமேளாக்கு போன மாதிரியே போத்தின்ட்டுருக்கள் இல்லையா, ஒரு ஒரு அங்கமாக போட்டுருக்கேள். அதனால இப்போ இந்த இடத்துல பெருமாள் உபதேசம் பண்ணியிருந்தா பரவாயில்ல. அவர் எங்கே பண்ணுறார், யுத்த களத்தில் உபதேசம். ஞாபகம் வச்சுங்கோ, நம்ம எந்த சாஸ்திரத்தை மோக்ஷ சாஸ்திரம்னு கொண்டாடுறோமோ பகவத்கீதை, அது உபதேசமான இடம் வாஸ் அ பேட்டில் ஃபீல்டு. யுத்த களத்தில் 2 பேரும் 1 2 3 they were ready to
கில் ஈச் அதர். அந்த சமயத்தில் பெருமாள் கீதாச்சாரியனா உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். இந்த சமயத்தில் உபதேசம் பண்ணணும்னா அந்த குணம் அப்பா கிட்ட இருந்திருக்கணும் இல்லையா? அதனால தான் வசுதேவர் கூட கிருஷ்ணர் பிறக்காத சமயத்தில் கூட கம்சன் தன் பத்னியை வெட்ட வந்த சமயத்திலும் ஷரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு உபதேசம் பண்ணதுனால கிருஷ்ணர் பிறந்த பிறகு அல்ல, பிறப்பதற்கு முன்பே தன்னை ஜகத்குருவாக்கி கொண்டார். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். இதுதான் முதல் அடையாளம்.